கோடை காலம் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு விஷயம் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெப்பம், அதிக வெயில். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாம்பழம். ஸோ மாம்பழம் தான் கோடை காலத்தில் ரொம்ப ஹிட்டு. ஹிட்டும் கூட ஏன்னு கேட்டிங்கன்னா மாம்பழத்தை சாப்பிடாதவங்களும் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ மாம்பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க இதுக்காகவே சில பேர் வெயிட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இந்த மாம்பழம் வாங்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்கலாம் கூட உண்டு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்கப்படுதுன்னு சொன்னால், ஸோ மாம்பழங்களை வந்து இயற்கையான முறையில் பழுக்குதா, இல்லை செயற்கையாக பழுக்க வைக்கிறாங்களா, செயற்கையாக பழுக்க வச்ச மாம்பழத்தில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, செயற்கையாக எந்த முறையெல்லாம் பயன்படுத்தி மாம்பழத்தை பழுக்க வைக்கலாம், ஸோ அப்படி தவறான மாம்பழம் பழுக்க வச்சா அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ மாம்பழத்தை பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க. நாமளே கடைக்கு போய் நேராக மாம்பழத்தை வாங்கி பார்த்துருவோம். நம்ம வாழ்கிற இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாம்பழம், இந்த மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வகையான மாம்பழங்கள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 5-6 மாம்பழம் தான் தெரியும். ஆனால் 1000 வகை மாம்பழம் வந்து இந்தியாவிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மேலும் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி 1000 வகையான மாம்பழங்கள் இருக்கு. உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மாம்பழ ஏற்றுமதியில வந்து அதிக அளவு வந்து லாபத்தை ஈட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழங்கள் வந்து அதிகமா அதாவது விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ் இது மாதிரி மாநிலங்கள் தான் முதன்மையான இடத்துல இருக்கு. ஸோ மாம்பழங்கள் உலக அளவுல அதிலும் குறிப்பா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட மாநிலம் தான் அதிக அளவு பயிரிடப்படுது. இந்த மாம்பழங்கள் தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. ஸோ மாம்பழங்கள் வந்து உண்மையாவே ஒரு சிறந்த உணவு. மாம்பழங்கள் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, நிறைய உடம்புக்கு நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு. ஆனா அதுல தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை நாம இயற்கையா இல்லாம செயற்கையான முறையில நாம பழுக்க வைக்கிற அந்த மெத்தடு, அந்த ரூல்ஸ் தான். ஸோ தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறை சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு இந்த மாம்பழத்தை வந்து இயற்கையான முறையில் பழுக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எதை பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எதுக்காக இதை அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 99% அதாவது நம்ம இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய மாம்பழங்களில் 99% அளவு செயற்கையாக தான் பழுக்க வைக்கப்படுது. இயற்கையான முறையில் அது பழுக்காது. ஏன்னா இயற்கையான முறையில் மாம்பழம் பழுத்தா 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 3 நாள், அதிகபட்சம் 3 நாளுக்கு மேலே மாம்பழம் இருக்காதான். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மாம்பழம் ஒரே நாளில் பழுத்துச்சுன்னா ஒரே நாளில் விற்க முடியாது, ஒரே நாளில் நாமளும் வாங்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக அது வந்து டேமேஜ் ஆகி அழிஞ்சு போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் காயாக இருக்கும்போதே மாம்பழத்தை பறித்து அதை பழுக்க வைக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்படி பழுக்க வைக்கக்கூடிய அந்த மாம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா எத்திலீன் வாயுவை வந்து அரசாங்கமே சொல்றாங்க. ஸோ எத்திலீன் வாயுவை பயன்படுத்தி வந்து மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் அளவு பிரகாரம் பழுக்க வச்சா மட்டும்தான் அது வந்து உணவுக்கு ஏற்றது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ கால்சியம் கார்பைடு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழங்களை வந்து பழுக்க வைக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாம்பழம் மட்டும் இல்லைங்க, மாம்பழம், அன்னாச்சி பழம், அது மாதிரி நிறைய பழங்களை வந்து இந்த கற்களை பயன்படுத்தி பழுக்க வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பண்றது உடம்புக்கு மிகவும் ஆபத்தானது, கேடானது, பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது. ஸோ இந்த கார்பைடு கல்லை வச்சு தயாரிச்சாங்க, அந்த மாம்பழத்தை பழுக்க வச்சாங்கன்னா ஸோ நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா, பகிரங்கமாக சொல்லணும்னா புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அதில் விஷத்தன்மை இருக்கு. ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, உடம்புக்கு வந்து ஆக்சிஜன், மூளைக்கு வந்து ஆக்சிஜன் போகும், அந்த பாதையை இது தடை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகமின்மை, அதாவது நினைவாற்றலை வந்து குறைச்சிரும்னு சொல்றாங்க. ஸோ பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு உபாதைகள் வந்து உடம்புக்கு ஏற்படுத்தும். ஸோ இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் போட்டிருக்காங்க. 2016 வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. கண்டிப்பா இந்த கல்லை பயன்படுத்தி அவங்க வந்து மாம்பழத்தை பழுக்க வச்சாங்கன்னா அவங்க தண்டனைக்குரிய குற்றமாக இது கருதப்படும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஸோ உணவு பாதுகாப்பு துறையில வந்து பார்த்தீங்கன்னா இதை சீஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கடைக்கும் சீல் வச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அபராத தொகையா தண்டனையும் வந்து விதிப்பாங்க.
ஸோ இந்த பிரச்சனை நம்ம போதாவில, நம்ம அந்த விஷயத்துக்கு போதாவில, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கு வந்துருவோம். ஸோ மாம்பழத்தை நாம விரும்பி சாப்பிட்றோம். அந்த மாம்பழத்தை நாம எப்படி பாதுகாப்பா வாங்கணும், பாதுகாப்பா நாம எப்படி சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துருவோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மாம்பழ பிரியர்கள் இல்லைன்னு நம்ம முதல்ல சொல்லிட்டோம். ஸோ மாம்பழத்தை வாங்குறீங்கன்னா முதலாவது சுத்தமா நீட்டா அதை கிளீன் பண்ண பாருங்க, வாஷ் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாம்பழத்தோட அது எப்படின்னா பழுதுவிட்டோம், நேச்சுரலா பழுக்குதோ, அது வந்து எத்திலின் கொண்டு பழுக்குதோ, எப்படியோ எந்த விஷயமா தான் சரிங்க, நாம பயன்படுத்தும் போது நம்ம பிள்ளைங்களுக்கோ நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கோ இல்லை நாமளே சாப்பிடும் போதோ அதோட தோல் பகுதியை எந்த காரணத்தை கொண்டும் நாம சாப்பிடக்கூடாது. ஸோ தோல் பகுதியை நாம நீக்கிடணும். தோல் பகுதி நல்லா சொல்லிட்டு சில பேர் போட்டு மெல்லுவாங்க. நானே கூட சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நிறைய தோலை போட்டு நல்லா சாப்பிடுவேன். ஏன்னா தோல் ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்ப இருக்கிற காலகட்டத்திலாம் கண்டிப்பா இது மாதிரி பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்களாம் தோட்டத்திலே இப்போ வாங்கிடுவோம், தோட்டத்திலேயே வாங்கி சாப்பிட்டதுனால இந்த பிரச்சனை இல்லை. ஸோ இதுல முக்கியமா இன்னொரு விஷயமா அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா நீங்க மாம்பழம் விரும்பி சாப்பிடணும்னா நேரடியாவே நீங்களே தோட்டத்துக்கு போய் மாம்பழத்தை நீங்க வாங்கி காய வாங்கி நம்ம வீட்டுல நாமளே பழுக்க வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ பண்ண முடிஞ்சவங்க கண்டிப்பா இதை பண்ணலாம். ஆனா முக்கியமான விஷயம், மாம்பழம் சாப்பிடும்போது மாம்பழத்தோலை நீக்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஓகே, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த கார்பன் கார்பைடு கல்லை வச்சு பழுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, அதை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். நீங்க மாம்பழத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நல்ல மாம்பழம் இல்லை அப்படின்னு நாம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ மாம்பழத்தை எடுத்து ஒரு முறை நீங்க முகர்ந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாங்க. நல்ல நறுமணம் அதுல வந்துச்சுன்னா கண்டிப்பா, நல்ல நறுமணம்ன்றது மாம்பழத்தோட வாசனை. காமனா மாம்பழத்துக்கு ஒரு வாசனை இருக்கும், ஒவ்வொரு மாம்பழத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வாசனை இருக்கும். ஓகேங்களா? ஆனா இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க பண்ணலாம். நீங்க எடுத்து முகரும் போதே உங்கள் நாசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரத்தன்மையும் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல் வந்து உங்க உடம்பு ஏத்துக்காத மாதிரி ஒரு உஷ்ணம், ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு எஃபெக்ட் அது கொடுக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்களேன். அதை எடுத்து மூக்கிட்டு வச்சீங்கன்னா டக்குன்னு எடுத்துருவீங்க. அந்த மாம்பழ ஸ்மெல் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும் அந்த ஸ்மெல் பண்ணும்போது. ஆனா அந்த கார்பன் கார்பைடு கல்ல படுக்க வச்சுலாம் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த கெமிக்கலோ இல்ல வேற யாரும் ரசாயனமோ தடவி இருந்தா கண்டிப்பா அந்த மாம்பழத்தை எடுத்து கிட்ட எடுத்துட்டு போனீங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ நீங்க கடையில போய் சொல்லுவீங்க, ஒரு மாம்பழத்தை எடுத்து பார்ப்பீங்க, ஓகே நல்லா இருக்கு, நீங்க போட்டுறீங்க சொல்லுவீங்க. போடு நீங்க கடைக்காரர்கிட்ட சொன்னீங்கன்னா கடைக்காரர் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போடுவார். அவருக்கு தெரியும் எந்த மாம்பழத்தை அதில் போடணும்னு சொல்லிட்டு அசால்ட்டா போட்டு வெயிட் போட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாரு. ஸோ அதனால கண்டிப்பா நம்மளோட சப்ஸ்கிரைபா இருந்தாலும் சரி, புது வியூவர்ஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா மாம்பழத்தை வாங்கினீங்கன்னா எல்லா மாம்பழத்தையும் நீங்களே எடுத்து முகர்ந்து பார்த்து கொடுங்க, இதை தான் போடணும்னு சொல்லிட்டு. அப்படி போட்டு வாங்கி வந்தீங்கனாலும் ஒரு 90% வந்து நாம அதுல இருந்து தப்பிக்க முடியும். முக்கியமான விஷயம், தோலை நீக்கிடுங்க. நீங்க செக் பண்ணி வாங்கினா கூட பரவாயில்ல, தோலை நீக்கிடுங்க. மற்றபடி தோட்டத்துல போய் இயற்கையாவே பழுத்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்றீங்கன்னா தாராளமா சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயமும் இருக்கு, தோலை கண்டிப்பா நீக்கணும்னு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்படி இயற்கையா போய் வாங்குற அந்த தோட்டத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த மாம்பழம் மேலே இருக்கும்போது கூட எதனா மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்து, இது மாதிரி விஷயம்லாம் எதனா அடிச்சிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் தோலை அவாய்ட் பண்றது, எல்லா பிரச்சனையும் நாம விடுபட முடியும். ஸோ மாம்பழத்தை நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். மாம்பழ தோலை அவாய்ட் பண்ணாலே எல்லா பிரச்சனையும் சால்வ். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல பதிவை கண்டிப்பா நான் உங்களுக்கு சொன்னன்ற மனநிறைவோட இன்னைக்கு இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். மாம்பழத்துல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ கண்டிப்பா பார்ட் 2 நான் உங்களுக்கு போடுறேன். மாம்பழத்துல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு, எப்படிலாம் வந்து மாம்பழத்தை வந்து முத உருவாக்குனாங்க, எப்படி மாம்பழம் வந்து இட்டாச்சு அப்படின்ற விஷயத்த நாம பார்த்துருவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.